புதிய இளம் வேட்பாளர்களுக்கு நம்பிக்கையுடன் வாய்ப்பளிக்கும் ஒரே கட்சி பாஜக தான். அந்த வகையில் தற்போது நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலிலும் புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றிய செய்திக்குறிப்புதான் இது. வாசுதேவநல்லூரில் பாஜக சார்பில் போட்டியிட இருக்கும் திரு ஆனந்த நையாசாமி தென்காசி மாவட்ட பாஜக தலைவர் மற்றும் தமிழக பாஜகவின் ஸ்டார்ட் அப் செல் பிரிவின் மாநில ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பு வகிக்கிறார். விவசாய குடும்பத்தில் பிறந்து NIT திருச்சியில் பொறியியல் படித்ததோடு அமெரிக்காவில் MBA படித்து அங்கேயே பிரபல நிறுவனத்தில் பல ஆண்டுகள் பொறியியல் இயக்குநராகவும் சிப் டிசைன் நிபுணராகவும் பல காப்புரிமைகளை பெற்றவராகவும் பணியாற்றியிருக்கிறார். மக்கள் பணி மீது இருக்கும் ஆர்வத்தால் 2023இல் பாஜகவில் இணைந்து தென்காசி மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றதோடு பல சமூக தொண்டுகளை ஆற்றி வரும் ஆனந்த நையாசாமி 2032ற்குள் தென்காசியில் 1 லட்சம் உயர் தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறார். இவர் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வதால் ஆழமான நம்பிக்கையுடன் வாய்ப்பளித்திருக்கிறது பாஜக. இரண்டாவதாக மொடக்குறிச்சி தொகுதியில் களமிறங்கும் திருமதி கிருத்திகா சிவகுமார். தமிழக பாஜகவின் தன்னார்வ தொண்டு நிறுவன பிரிவு மாநில செயலாளராக கடந்த ஆண்டு நியமிக்கப்பட்டவர். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இயங்கும் டிப்ஸ் எனப்படும் தி இந்தியன் பப்ளிக் பள்ளியின் நிர்வாக இயக்குநராகவும் அறம் அறக்கட்டளையின் அறங்காவலர் பொறுப்பிலும் இருக்கும் திருமதி கிருத்திகா ஏற்கனவே பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பல்வேறு ஆன்மீக தொண்டு நிகழ்ச்சிகள், வணிக மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை வழக்கமாக வைத்திருப்பதால் அவரது சேவை மீதும் திறமை மீதும் நம்பிக்கை வைத்து வாய்ப்பளித்திருக்கிறது பாஜக. தீவிரமாக மக்களை சந்தித்து வாய்ப்பு கோரி வரும் திருமதி கிருத்திகா நம்பிக்கை வேட்பாளராக மிளர்கிறார். அடுத்ததாக புதுக்கோட்டையில் களமிறங்கும் திரு ராமச்சந்திரன். புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட தலைவரும் பொறியியல் பட்டதாரியுமான திரு ராமச்சந்திரன் ஒரு பாரம்பரியமான அதிமுக குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் என்றாலும் தேசியவாதத்தின் மீதான அவரது ஆழ்ந்த பற்றும் பிரதமர் திரு மோடி அவர்கள் மீதான ஆழமான நேசமும் பாஜகவில் சேர்ந்து களப்பணியாற்ற தூண்டியிருக்கிறது. இவர் தலைமையில் கடந்த மே மாதம் புதுக்கோட்டை நகரில் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பேரணியில் ஆயிரக்கணக்கான மக்கள் சாதி, மதம் என அனைத்தையும் கடந்து இந்தியராக ஒன்று கூடியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. பல பொதுப்பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வரும் இந்த இளம் தேசியவாதி திரு ராமச்சந்திரன் அவர்கள் நிச்சயமாக சரியான வேட்பாளர் தேர்வு என்று அறியப்படுகிறார். புதிய வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெறுவதற்கு தமிழக மக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.